சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷாவை அடித்தாரா சாண்ட்ரா அப்படின்ற ஒரு வீடியோ. நேற்று நைட்டு வந்து சுபிக்ஷா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதிர்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நெக்லஸை திருடுறதுக்காக எல்லாரும் தூங்கின பிறகு ரகசியமாக போகிறாங்க. போய் உக்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி தான் சபரி தூங்குறாப்புல. சபரி வந்து பார்க்கல. அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம காஜி கப்புள்ஸ் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் வந்து பரவச நிலையில் இருந்தாங்க. இனிமேல் அப்படி தான் பேசணும் இவனுங்களை. பரவச நிலைனா அந்த மாதிரி பரவச நிலை. பின்னாடி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் இப்படி உக்காந்துக்கிட்டு ரெண்டும் ஒன்று ஒராசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க. வெளியில் போய் தான் கவர் போட்டு சாப்பிட்ணுன்னு இவங்க பேசுனாங்க. ஆனால் போகிற போக பார்த்தா உள்ளுக்குள்ளேயே எல்லாம் நடந்துடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு இவங்களுடைய லூட்டினஸ் வந்து எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. ஒரு கெட்டப்பில் இருந்தால் கூட அந்த கெட்டப்பை ஃபாலோ பண்ண முடியல. அப்படியே வந்து இந்த பஞ்சும் நெருப்பும் பட்டிக்குது. பக்கத்தில் உட்காந்தாலே காந்த மாதிரி ஒட்டிக்கிறாங்க 2 பேரும். அந்த ஒரு டைவர்ஷனை யூஸ் பண்ணி சுபிக்ஷா வந்து அந்த நகையை திருடணும் அப்படின்றதுக்காக உட்காந்துட்டே இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவர் சபரி வந்து எந்திரிச்சு பார்த்துட்டு அப்புறமா தான் இவங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு. யாரா பார்வதிக்கிட்டையும் கமருதன்கிட்டையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, பின்னாடி வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ தான் இவங்க பார்க்குறாங்களே பின்னாடி வந்து சுபிக்ஷா இருக்கான்னு சொல்லிட்டு. அவ்வளோ நேரம் பின்னாடி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் ஒரு உலகத்தில் இருந்தாங்க. ஓகேவா? இது நேற்று நைட்டு நடந்த சம்பவம். மறுபடியும் காலையில் ஆக்சுவலாக நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வினோத் ஒரு சேட்டையை பண்ணியிருக்காப்புல. என்ன அப்படின்னா, ஆப்போசிட் டீமில் தூங்குறவங்களோட காதில் போயிட்டு பேய் மாதிரி கத்திருக்கிறார். ஏன்னா அவங்க யாருமே தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஜுவல்லை வந்து யாரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவர் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுறன்ற பேரில் போய் காதில் கத்திருக்கிறார். கத்தின பிறகு தான் ஆதிரி வந்து அங்கே கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படியா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க கேட்க, இவங்க யாருமே தூங்கலை அப்படின்னு இவர் சொல்ல, அப்போ தான் அங்கே சண்டை வருது. அவங்க ஏன்னு சொல்ல, இவர் வந்து எகிரிட்டு போக. ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நடக்குது. அந்த சண்டைக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை. மறுபடியும் சுபிக்ஷா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்போசிட் சைடில் போய் உட்காந்துருக்குறாங்க. அந்த ஜுவல்லரி பாக்ஸ் கிட்ட உட்காந்துருக்காங்க சேரை போட்டு. எதுக்கு போகணும்? முதல்ல எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த சைடு போயிட்டு எதுக்காக உட்காரணும்? அந்த கேள்வி எனக்கு எழும்புது. உட்காந்துட்டே இருக்கிறாங்க. சொல்கிறாங்க அவங்கள, இங்கே உட்காராதீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போகவே இல்லை, உட்காந்துட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் சாண்ட்ரா அவர்கள் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சுபிக்ஷா மடியிலேயே உட்காந்துக்கிறாங்க. அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க, எங்களுடைய இடத்துல இருக்கக்கூடிய சேரில் நான் உட்காந்துருக்கேன், உன்னை யார் எங்கள் சேரில் உட்கார சொன்னது, நீ எந்திரிச்சு போ அப்படின்றாங்க. சுபிக்ஷா எந்திரிச்சு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க மடியிலேயே இவங்களும் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் வந்து சுபிக்ஷா என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஞ்சி போங்கன்னு சொல்லி இவங்களை பிடிச்சி தள்ளியிருக்காங்க போல். இப்படி ஏஞ்சி போங்க அப்படின்னு சொல்லி தள்ளியிருக்காங்க போல இருக்கு. அப்படி தள்ளின உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஏன் சேரில் உட்காந்துருக்கேன், நீங்கள் எந்திரிச்சு போங்கன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கை வைக்கும்போது இப்படி பண்ணுறாங்க. இப்படி பண்ண உடனே சுபிக்ஷா அந்த இடத்துல என்ன சொல்லிடுறாங்க, என்னை அடிக்கிறாங்க அப்படின்னுறாங்க. அடிக்கிறதுக்கும் தட்டி விடுறதுக்கும் வித்தியாசமே இல்லையா சுபிக்ஷா? அடிக்கிறதுனா இதுதான் அடிக்கிறது. அப்படி பண்ணலை, அவங்க வந்து தட்டி விடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வந்து சுபிக்ஷாவை அந்த சேர்லேருந்து எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்படியே சுபிக்ஷாவை தள்ளிக்கிட்டே வராங்க. தள்ளிக்கிட்டே வந்து அந்த சேரில் பாதி இவங்களும் பாதி சுபிக்ஷாவும் சேருக்கு மேலே வந்து அந்த கைப்பிடியில் வந்து இவங்க சாண்ட்ரா உட்காந்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னா, சுபிக்ஷா வந்து சாண்ட்ராவுடைய மடியில் கை வச்சுருக்காங்க. இப்படி கை வச்ச உடனே அதை தள்ளி விட்றாங்க. சாண்ட்ரா வந்து தள்ளி விட்றாங்க. கை என் மேலே இப்படி மேலே கை வச்சோடனே இப்படி தள்ளி விட்றாங்க. உடனே அந்த இடத்துல சுபிக்ஷா வந்து என்ன எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கிறது வேற, தள்ளி விடுறது வேற. அவங்க அவங்க கிளியராக வீடியோவில் நம்ம பார்க்குறோம், அவங்க தள்ளி தான் விட்றாங்க. ஆனால் சுபிக்ஷா அங்கே வந்து கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணி அவங்க வந்து அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃப்ரேமை வந்து அங்கே க்ரியேட் பண்ணுறாங்க. தள்ளி விட்ட உடனே இவங்க ஏஞ்சிக்கிறாங்க. சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன் தொட மேலே கை வச்சுருந்தம்மா, அதனால் நான் தள்ளி விட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் இவங்க என்னை அடிக்கிறாங்க, எதுக்காக என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு அவங்க வந்து கேட்க, வெளில போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு
அப்புறம் காலை மிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, நான் காலெல்லாம் மிதிக்கலை. ஒரு பக்கம் கானா வினோத் நிற்கிறாப்புலாங்க தான், அவங்க வந்து அடிக்கலை, புஷ் பண்ணாங்க, கேமரா இருக்குன்னு அவரு சொல்ல, இல்லை இவங்க அடித்தாங்கன்னு இவங்க சொல்ல. இதுதான் சுபிக்ஷாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் நடுவில் நடந்த விஷயம். இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஓவராக பண்ணதுனால சாண்ட்ராவை பிடிக்காத ஆட்கள் வந்து இப்போ இவங்க வந்து அடிச்சிட்டாங்க, சுபிக்ஷாவை அடிச்சிட்டாங்க, சுபிக்ஷா கிட்ட ரூடாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் அந்த ஜுவல்லரியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு. அப்போ அந்த ஜுவல்லரியை எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஆப்போசிட் டீமில் போய் உட்காரும் பொழுது அவங்க எந்திரிச்சு போ அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், டீசெண்டாக எந்திரிச்சு வந்திருக்கணும். ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே போயிட்டு உக்காந்துக்கிட்டு அவங்க வந்து அவங்க சைடும் நியாயம் கரெக்டு தானே, எங்கள் வீட்டு சேரில் நாங்கள் உட்காடுறோம், நீ அம்மா வந்து உட்கார, நீ கிளம்பு அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபேக் நரேட்டிவ் வந்து செட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. சாண்ட்ரா அடிச்சிட்டாங்க, தாக்கிட்டாங்கன்னு. அடிக்கவும் இல்லை, தாக்கவும் இல்லை, அவங்க தள்ளி தான் விட்டுருக்காங்க. அது சுபிக்ஷா அவங்க தொடையில் கை வச்சதுனால தள்ளி விட்டுருக்காங்க. அவ்வளோதானே தவிர்த்து இதுக்கு அவ்வளோ பெரிய சீன் கிடையாது. அதனால் இதை போட்டு பேசி ரொம்ப பெருசாக்கி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து சுபிக்ஷாவை அவங்க அடித்த மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு தெரிகிற மாதிரி தான் நீங்களும் நினைக்கிறீங்களா? அவங்க அடிக்கலை, தள்ளி விட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.